ஓகே சித்தப்பா ஓகே சித்தப்பா ஓகே ஓகே நீங்கள் அங்கே நில்லுங்க நான் வந்துடுறேன் ஓகே ஓகே 2 நிமிஷம் வந்துடுறேன். அண்ணா என்ன அண்ணா எங்கள் சித்தப்பா வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் 2 நிமிஷம் இல்லை இங்கே வந்துடுவார். கொஞ்சம் உங்கள் பெட். தம்பி என்ன விளையாடுறியா? என்ன ஒரு வாரம் கேட்ட 2 வாரம் கேட்ட பரவாயில்ல, என்ன வாரம் கேட்டுட்டு இருக்க? ஏன் உனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? இப்போ அங்கே போய் கேளு, கிளம்பு. சும்மா எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. சரிண்ணா. ஜகன், சொல்லுங்க பாய். என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை பாய், நீங்களே சொல்லுங்க. உங்க இடத்துக்கு 1000 தினம் பே பண்றீங்க, என் பெஸ்ட் பேஸுக்கு 1000 தினமோ மேலே 800 தினம் பே பண்றாங்க. இப்போ வந்துட்டு போனா பாத்தீங்களா, அவன் வெறும் 300 தினம் தான் பே பண்றான். கீழே படுக்க வைக்காம பின்னா துபாய் புர்ஜ் கலிஃபால படுக்க வைக்க முடியும்? வாரானா போதும், மாமா வரேன் மச்சான் வரேன் சொல்லிட்டு நான் படுக்கிற இடத்த கேட்டான், ஏதோ ஒரு தடவை 2 தடவை கேட்டா கொடுக்கலாம், இடத்த கொடுக்கலாம். வாரானா சொந்தக்காரங்க வராங்க அவன் வராங்க சொல்லி நான் படுக்கிற இடத்த கேட்டா எப்படி கொடுக்குறது? அதுக்கு தான் அவங்கள வேற எங்கேயா கூட்டு போய் பந்தா காட்டுறான்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அவன் தான் சின்ன பையன், அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம்ல. ஏன் இவ்வளவு கோவம்? பாய், இந்த மாதிரி ஆளுகிட்ட இப்படியா பேச முடியும்? சும்மா அவனுக்கு சொந்த வேலை இருக்கா இல்லையா? ஒரு சில இடத்த கேட்பாங்க கொடுப்பாங்க, இவ்வளவு பேச எப்படி கொடுக்க வேண்டியதானே? பிலால், சொல்லுங்க பாய். ஒரு நிமிஷம் இங்க வாங்க, இங்க வாங்க, உட்காருங்க ஒரு நிமிஷம். சரிங்க பாய். ஏன் என்ன ஆச்சு? ஜகன் சத்தம் போட்டு பேசியிருந்தாரு. அது ஒன்றும் இல்லைங்கப்பா, என்னோட சம்பளமே 1500 திராம்ஸ் தான். ஸோ என்னால் உங்களை மாதிரியும் அவரை மாதிரியும் 1000 திராம்ஸ்லாம் கொடுத்து பெட்டு மேலாம் படுக்க முடியாது. அதனால தான் நான் வெறும் 300 திராம்ஸ் பே பண்ணுறேன். நான் கொடுக்குற 300 திராம்ஸுக்கு தரையில் தானே போய் கொடுப்பாங்க, இது எனக்கு புரியும். ஆனால் என் சொந்தக்காரங்கன்னா வந்தாங்கன்னா நான் இப்படி தரையில் படுக்கிறத பார்த்தாங்கன்னா அப்படியே எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அம்மாங்க அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைப்பாங்க. அவங்க அங்கே கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் இங்கே கஷ்டப்படுறேன். நான் இங்கே தரையில் படுத்து சேர்த்து வச்ச அந்த காசில் என் தம்பி மேலே படிப்பாங்க பாய். ஆனால் அது தெரியாமல் இவர் சரிங்க பாய், விடுங்க பாய், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, குட் நைட் பாய். சரி ஓகேப்பா. பா பிலால், பிலால் சொல்லுங்க பாய். ஒரு நிமிஷம் தூக்கி விட. ஓகே ஓகே, இருங்க வரேன் இருங்க. என்னங்க பாய் ஆச்சு? முதுகு பிடிச்சிச்சு, கொஞ்சம் தூக்கி விட. ஓகே ஓகே, மெதுவா வந்துருங்க மெதுவா தூக்கி. ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா பாய்? வேணாம் இல்ல வேணாம்ப்பா, எனக்கு லைட்டா முதுகு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீ அப்படியா? நீ மேல நம்ம 2 பேரும் படுத்துக்கலாம் பாய். இல்ல நம்ம 2 பேர் கீழே படுத்தா ஜகன் வர போறதுக்கு இடம் பத்தாது பாய். இல்ல மேல படுத்துக்கோ, சரியா? சரிங்க பாய். ஓகேங்க பாய். என்னோட பில்லை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்பா. பா பாய் உங்க ஃபோன் பாய். மார்னிங் உனக்கு அலாரம் வச்சிட்டியா? வச்சிட்டேன் பாய். பிலால். பாய். இல்ல ஒண்ணும் இல்ல, நீ டெய்லி மேலேயே படுத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? இல்ல பாய், என்னால இவ்வளவு வாடகை கொடுக்க முடியாது. இல்லப்பா, வாடகை பத்தி இப்ப யாரும் பேசவே இல்லப்பா. எனக்கு முதுகுவலி சரியாகிற வரைக்கும் நீ மேல படுத்துக்கோ, நான் இங்க கீழே படுத்துக்கிறேன், சரியா? என்னப்பா? சரிங்க. சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன் பாய். சரி ஓகே, ஓகே பாய், குட் நைட். இந்த மாதிரி ஆளுகிட்ட இப்படியா பேச முடியும்? ஒரு சில இடத்த கேட்பாங்க கொடுப்பாங்களா, இவ்வளவு பேச எப்படி கொடுக்க வேண்டியதானே? தன்னலத்தை மறந்து விட்டு பிறர் நலத்தை உணருகின்றான். உணரும் போது வழியது கொஞ்சம் கண்